தாய் வீடு பிப்ரவரி 2026. மறைந்த மருதூர் கொத்தனின் மறையாமல் நிற்கும் நாடகங்கள். எழுதியவர் இக்பால் அலி. வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா. மருதூர் கொத்தன் கடந்த 1969 முதல் 1980களில் அரங்கேற்றிய நாடகங்களின் பதிவுகளை மீட்டி பார்க்கும் வேளையில் அவர் அரங்கேற்றிய 7 நாடகங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. அக்காலகட்டத்தில் அவரது பிரதேசத்தில் உள்ள மக்களின் வாழ்வியல், பண்பாடு, பொருளாதாரம், கல்வி போன்றன மாற்றி அமைக்கப்பட வேண்டிய நிலையில் காணப்பட்டன. அதற்கு களம் அமைத்தாற்போல மருதூர் கொத்தன் தன்னால் எழுதப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றம் செய்ய முனைந்தார். அவர் அரங்கேற்றிய அந்த 7 நாடகங்களும் சிந்தனைக்கும் ரசனைக்கும் வழிவகுக்கின்றன. நாடக அரங்குகளிலே பார்வையாளர்கள், ரசிகர்கள் மத்தியில் அவர் சூரியனாக ஒளிபாய்ச்சி நின்றார். தீய இருள் மண்டி கிடந்த காலத்தில் நல்ல கருத்துக்களங்களை வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு புகழ்பூத்த நாடக கலைஞர் என்று கொத்தனை பாராட்டாமல் இருக்க முடியாது. தண்ணீரின்றி கண்ணீர் வடித்த உள்ளங்களுக்கு அதை அருந்தி தாகம் தீர்த்து கொள்ளும் அளவுக்கு அவர் நாடகத்தினூடாக வெளிப்படுத்திய கருத்துக்களம் சிந்தனையின் ஊற்றாக எழுந்து நிற்கிறது. அவர் தன் நாடக அரங்குகளில் மேடையேற்ற எடுத்துக்கொண்ட விடயங்கள், சம்பவங்கள் யாவும் மனித நேய செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டவை. நபிகளாரின் வாழ்வும் இஸ்லாமிய வரலாறும் பற்றி மறைந்து கிடந்த உண்மையான தெளிவான விளக்கங்களின் வெளிப்பாட்டை நெஞ்சை விட்டு நீங்கா வகையில் ஆழ பதிவு செய்து அதன்படி வாழவும் ஒழுகவும் வைத்த மருதூர் கொத்தன் சாதாரண குடிமகன் தொடக்கம் பல்லின சமூகத்தினர்களும் கேட்டறிந்து இவ்வுலக வாழ்வில் உன்னத இஸ்லாம் கூறும் வழிகாட்டல்களை மீட்டி பார்த்து அனுபவித்து இன்புற செய்தவர். அதிலும் பாசிச ஆட்சியாளர்களின் கொடிய ஆட்சியினையும் நீதி தவறாமல் உறுதியோடு நீதி செலுத்தக்கூடிய இஸ்லாமிய மார்க்க சட்ட அறிஞர்களுடைய தியாகத்தையும் கூறும் நாடக வசனங்கள் மனிதரை எளிதில் தன்மயப்படுத்தக்கூடியவை. நேர்மையுள்ளம் படைத்தவர்களின் வரலாற்றையும் கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் சூழ்ச்சிக்கும் விடயமாகி போன சம்பவங்களையும் நிகழ்ச்சிகளையும் அவர் தம் நாடகங்களூடாக காட்சிப்படுத்தி சத்தியத்திற்கு உயிர் வடிவம் கொடுத்தார் என்பதை கலீஃபா அரண்மனை என்னும் நாடகத்தின் மூலம் மருதூர் கொத்தன் வெளிப்படுத்தியுள்ளார். அவர் அரங்கேற்றிய நாடகங்கள் ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது எம்மை அந்நாடகங்கள் அரங்கேற்றப்பட்ட தளத்திற்கே அழைத்து செல்வதுடன் அந்த ரசனையுடன் எம்மை ஒன்றவும் வைத்து விடுகின்றன. மருதமுனை, நட்பிட்டி முனை ஆகிய பாடசாலைகளில் அதிபர் ஆசிரியராக பணிபுரிந்தவர். கடலும் வயலும் சார்ந்த இடமுமான இந்த மருதமுனை நிலப்பகுதிதான் இவருக்குள் மறைந்து நின்ற கலைஞனை வெளிக்கொணரும் ஆதர்ஷ சக்தியாகும். இங்குதான் VM இஸ்மாயில் என்ற ஆசிரியன் நாடக கலைஞனாக பிறப்பெடுக்கிறான். இதில் வாழையடி வாழையாக வந்த உறவு எனும் தலைப்பில் அமைந்த நாடகமானது தமிழ் முஸ்லிம் இரு இனங்களுக்கிடையே தூய்மையான, உறுதியான, இன பேதமற்ற வாழ்வியலை சித்தரிக்கின்றது. கல்முனை எழுத்தாளர் சங்கத்தின் விழாவில் மேடையேற்றப்பட்ட இந்நாடகம் ஆதம் காந்தன் என்கிற 2 நபர்களுக்கிடையிலான வாழ்வை தத்ரூபமாக காட்சிப்படுத்தி நிற்கிறது. தமிழ் முஸ்லிம் உறவை வலுப்படுத்தும் வகையில் எழுதப்பட்ட இந்நாடகம் நாட்டார் பாடல் பாங்கில் எழுதப்பட்டுள்ளது. இரு சமூகங்களுடைய பண்பாட்டு பாரம்பரியங்களின் எல்லைகளை தொடுவதும் நகமும் சதையும் போன்று இரு சமூகங்களும் அன்பை பகிர்ந்து வாழ்வதையும் இந்நாடகம் சித்தரித்து செல்கிறது. அந்த காலத்தில் இரு சமூகங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த அடையாளத்தை அப்பட்டமாக இந்நாடகத்தில் படம் பிடித்து காட்டியுள்ளார் மருதூர் கொத்தன். கிழக்கு மாகாண மக்களின் நாட்டார் மொழி வழக்காற்று நடையில் இந்நாடகத்தின் உரையாடல்கள் அமைந்துள்ளன. எதுகை மோனை அழகு செய்ய சந்தம் சிந்தும் நாட்டார் பாடல்களில் அடுக்குமொழி அலங்காரமாக துள்ளல் ஓசையுடன் வெளிப்படுகிறது. மருதமுனையின் மண்வாசனை மிக்க மொழி நடையில் முஸ்லிம்களது பண்பாடு, அரசியல் வரலாறு, கடற்றொழில், வேளாண்மை செய்கை, நெசவு தொழில் முதலானவற்றை இந்நாடகம் விரித்து சொல்கிறது. தன் சூழலில் காணுகின்ற அவலங்களை நாடகமாக்குவது இவருக்கு கைவந்த கலை. மரபு வழி பிறளாது, நாடக இலக்கண முறை வலுவாது இவர் எழுதிய வாழையடி வாழையாக வந்த உறவு, வலை, போடி மகன் போடி ஆகிய நாடகங்கள் இவரது திறமைக்கு எடுத்துக்காட்டாகும். வேளாண்மை தொழில் புரிவோர்கள்
தத்தமது போடிமார்களினால் முதலாளிமார்களினால் இழைக்கப்படும் அடக்குமுறை ஒடுக்குமுறைகளை தாங்கிக் கொள்ள இயலாமல் விவசாய தொழிலாளர் சங்கம் ஒன்றை அமைத்து அதனூடாக பலமான எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களின் போராட்ட செயற்பாடுகள், உரையாடல்கள், நிகழ்வுகளை ஜனரஞ்சகமான சோடை போகாத நிகழ்வாக போடி மகன் போடி நாடகத்தில் மருதூர் கொத்தன் காட்டியுள்ளார். எந்த விதத்திலும் அலுப்போ சலிப்போ இல்லாமல் நாடகம் தீர்க்க தரிசன பதிவுகளாக காட்சியளிக்கின்றன. அதேவேளையில் மருதூர் கொத்தன் நாடகம் தொடர்பான பல தகவல்களை அவர் பிரதேசத்தில் பங்காற்றிய செயற்பாட்டினூடாக அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் அவர் எழுதி தயாரித்து வழங்கிய நாடகங்கள், அவரின் நாடகத்தில் பாத்திரமேற்று நடித்தவர்கள், இச்சந்தர்ப்பத்தில் எதற்காக எவ்வளவு நாடகங்கள் மேடையேற்றப்பட்டன என்பதை இயன்றளவு சேகரித்தே இக்கட்டுரையை வடிவமைத்துள்ளேன். 1972 தமிழ் மொழி தினத்தை முன்னிட்டு கல்முனை வட்டாரத்திற்கான போட்டி கல்முனை கார்மேல் ஃபட்டிமா கல்லூரியில் நடைபெற்றது. மருதமுனை அல் ஹம்ரா பாடசாலையில் இருந்து மருதூர் கொத்தனின் இயக்கத்திலும் நெறியாழ்கையிலும் பாவம் நரிகள் என்ற இசை நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதிலே 4 கதாபாத்திரங்கள், நரியாக மு.இ. ஜப்பார் அவர்களும் மற்றுமொரு நரியாக அவரது மகன் பொறியியலாளர் ஆரிஃப் இஸ்மாயில் அவர்களும், ஓய்வு பெற்ற ஆசிரியர் சக்காப், ஓய்வு பெற்ற பொது சுகாதார பரிசோதகர் ஜமால்தீன் அவர்களும் என பங்கேற்று நடித்தனர். இப்படியான சந்தர்ப்பங்களில் சகல மாணவர்களுடனும் சகஜமாக பழகுவதுடன் அவரவர் பாத்திரத்தில் எவ்வாறு நடிக்க வேண்டும் என்பதை பக்குவமாக சொல்லிக் கொடுக்கும் பண்பு என்பன அவரிடம் மிகவும் உயர்ந்திருந்தது. 1969களில் மருதமுனை அல் ஹம்ரா பாடசாலையில் இருந்து ஆப்ரஹாம் லிங்கன் வாழ்க்கை வரலாறு என்ற நாடகம் தமிழ் தின போட்டிக்காக கல்முனை கார்மேல் ஃபட்டிமா மகளிர் கல்லூரியில் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. இதில் ஆப்ரஹாம் லிங்கனாக ஓய்வு பெற்ற அரச உத்தியோகஸ்தர் தமிழ் ஆசிரியர் கலீல் அவர்களும், ஆப்ரஹாம் லிங்கனின் தந்தையாக சிரேஷ்ட சட்டத்தரணி ஜெமீல் அவர்களும், ஆப்ரஹாம் லிங்கனின் தாயாக ஓய்வு பெற்ற ஆசிரியை சனூஷியா அவர்களும் நடித்தார்கள். இதன்போது கல்முனை சாகிரா கல்லூரியில் இருந்து வில்லியம்ஸ் நாடகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதன் இயக்குனர் ஆசிரியர் கே. நவம் ஆவார். இவர் கல்முனை ஜாகிரா கல்லூரியின் ஆசிரியர். தற்போது இவர் கனடாவில் வாழ்ந்து வருகிறார். இதில் பிரதான கதாநாயகனாக நடித்தவர் மருதூர் கொத்தனின் மகன் M.I.M. ரவுஃப் அவர்கள். இதில் விசேடம் என்னவென்றால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான போட்டியேயாகும். மருதூர் கொத்தன் ஆப்ரஹாம் லிங்கன் நாடகத்தின் இயக்குனர். மகன் ரவுஃப் அவர்கள் எதிர்த்தரப்பில் போட்டியிடும் கல்முனை ஜாகிரா கல்லூரியின் நாடகக் குழுவின் பிரதான கதாநாயகன். இவ்விரு நாடகங்களும் கல்முனை ஃபட்டிமா கல்லூரியில் இடம்பெற்றன. ஆப்ரஹாம் லிங்கனின் தாய் வேஷம் போட்டு நடித்தவர் உண்மையாகவே அழுது குளறி ரசிகர்களின் உள்ளங்களை கவர்ந்தார். நிஜமாகவே சபையோர் எல்லோரையும் அழ வைத்தார். மருதூர் கொத்தனின் நாடகத்தில் மருதமுனை T.L. அமீனுதீன், புகழ்பூத்த கவிஞர் ஜின்னா ஷரீஃப்தீன், கலாநிதி சத்தார் எம். ஃபிர்தௌஸ், முனாஃப் போன்ற பிரபல்யங்கள் பங்கேற்று நடித்துள்ளார்கள். குறிப்பாக 7 நாடகங்கள் மாத்திரம்தான் கையெழுத்து பிரதியாக காணப்படுகிறது. அவை வெகு விரைவில் நூலாக வெளிக்கொணரப்படவுள்ளன. மருதூர் கொத்தனின் உறவினரான கவிஞர் ஜின்னா ஷரீஃபுதீன் அவர்கள் மருதூர் கொத்தனின் இயக்கத்தினாலான மேடை நாடகங்கள் பலவற்றில் பங்கேற்று நடித்துள்ளார். இந்நிலையில் ஜின்னா ஷரீஃபுதீன் அவர்கள் மருதூர் கொத்தன் 7 நாடகங்களை விட அதிகளவு நாடகங்களை மேடையேற்றியுள்ளார் என்ற கருத்தினை முன்வைத்துள்ளார். எவ்வாறாயினும் இது விரிவாக விரித்து பேச வேண்டிய விடயம். மருதமுனையை பொறுத்தவரையில் கலைக்கூடல், வாங்க பழகலாம், இளைஞர் கழகம் போன்ற அமைப்புகள் நாடகங்களின் மறுமலர்ச்சிக்கு பங்காற்றியுள்ளன. நாடகத்தின் ஊடாக செவிப்புல தகவல்களை அன்றைய மாணவர் சமூகத்திற்கும் பொதுமக்களுக்கும் வழங்கி மிகப்பெரிய உற்சாகத்தை ஊட்டியவர்களுள் மருதூர் கொத்தன் அவர்கள் முக்கியமான ஒருவர். 1980 முதல் 1996 வரையிலும் இவர் அதிபராக கடமையாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் அவர் நாடக நெறியாள்கை, இயக்குனர் பணிகளிலும் எழுத்து பணிகளிலும் இருந்து சுமார் ஒரு 10 வருடம் ஓய்வு பெற்றிருந்தார். 1996 அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர்தான் மீண்டும் சிறுகதை, கவிதை, நாடகம் என தீவிரமாக இயங்க ஆரம்பித்து பன்முக ஆளுமை மிக்க எழுத்தாளராக மிளிர்ந்தார். மறைந்த மர்ஹூம் மருதூர் கொத்தனின் இந்த நாடகங்கள் ஈழத்து இலக்கிய பரப்பில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது உண்மை.
நன்றி.